Hello students, இன்னைக்கு grade 10 ஒரு numerical பார்க்கலாம். So two connecting wires of same material, okay? So ரெண்டு wire வந்து எடுத்துருக்காங்க. So ரெண்டு wire வந்து same material சொல்றாங்க. maybe copper wire and copper wire இருக்கலாம். அதுக்கப்புறம் இது நேம் A and B. So of equal length. இதோட லென்த்தும் L தான். இந்த B-ங்கிற wire லென்த்தும் வந்து L தான். அதுக்கப்புறம் of equal diameters. So இந்த diameter வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. Are first connected in series and in parallel in a circuit. Okay, first இந்த ரெண்டு வயரையும் series combination கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் parallel கனெக்ட். ஓகேவா? So first பாத்தீங்கன்னா A அப்படிங்கிற வயருக்கு வந்து ரோ கொடுத்துருக்காங்க. அதாவது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அதுக்கப்புறம் லென்த் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ B அப்படிங்கிற வயருக்கும் அதே சேம் ரோ தான், ஏன்னா மெட்டீரியல் சேம், அதுக்கப்புறம் லென்த் வந்து சேமா இருக்குது, டயாமீட்டரும் சேமா இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தி ரேஷியோ ஆஃப் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம், அதுக்கப்புறம் ரெண்டு சீரிஸ் காம்பினேஷன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் parallel காம்பினேஷன் வச்சு கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த எல்லா டேட்டாஸும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து R is equal to rho L by A இல்லையா? ஸோ இந்த இடத்துல A அப்படிங்கிறது ஏரியா, இந்த இடத்துல டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா வரும். ஸோ பை D by 2 the whole square. ஓகேவா? ஸோ இது வந்து ஏக்கான ஃபார்முலா. ஸோ B வந்து the same ஃபார்முலா வரும் இல்லையா? ஏன்னா கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் A and B ரெண்டு கோயிலுக்குமே சேமாக தான் இருக்குது. அப்போ again R is equal to rho L by E. இந்த இடத்துல RA RB அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் ரொம்ப முக்கியம், the ratio of the equivalent resistance. அதாவது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஃபர்ஸ்ட் சீரிஸை கனெக்ட் பண்றாங்க. நமக்கு தெரியும் சீரிஸ் ஃபார்முலா R is equal to R1 plus R2. அப்புறம் ரெண்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ 2R ஆகும் இல்லையா? ஏன்னா ரெண்டுக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது, எனக்கு கொடுத்துக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஈக்குவல். ஓகே, ஸோ அடுத்து parallel காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ RB is equal to R by 2 அப்படின்னு. ஸோ அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ நம்ம நார்மலாக டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரேஷியோ ஆஃப் RS by RP is equal to 2R by R by 2. So it should be 4 by 1. RS is to RP is equal to 4:1. So in the sum, the answer is 4:1.